பைனான்ஸ் பேக்கிங் பண்ணுற ஒரு வேர்த்தான ஏர்ட்ராப் ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ளம். இந்த ஏர்ட்ராப் பைனான்ஸ் ஒரு டெவலப்பரால் ஒரு கிரியேட் பண்ணப்பட்ட ஏர்ட்ராப். ஒவ்வொரு 8 ஹவருக்கு ஒருக்கா போய் நீங்கள் இந்த காயினை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு மெத்தட். ஓகே, ரெண்டாவது மெத்தட் என்னென்னு சொன்னால் இவங்க டிக்கெட் தருவாங்க. அந்த டிக்கெட் மூலம் இப்படியான கேம்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கிறத நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்லியராக சும்மா ஃப்ளவர் மாதிரி இருந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தடைகள் வருது. இந்த ஃப்ரீசர் மாதிரி ஒன்று வருது, அதை கிளிக் பண்ணால் ஃப்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இன்னொரு வெடிக்கிற மாதிரி ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணினா நீங்கள் கிளைம் பண்ண எல்லாமே இல்லாமல் ஆயிடும். ஸோ இதை நீங்கள் கிளைம் பண்ணுறது மூலம், இந்த டிக்கெட்டை கிளைம் பண்ணுறது மூலம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற ஏர்ட்ராப் மாதிரி சும்மா ஒரு ஃபன்னு கிரியேட் பண்ணப்பட்டது இல்லை. பைனான்ஸ் ஸ்கொயரில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இது ஒரு டெக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி டெலிகிராம் மூலம் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இது வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஏர்ட்ராப் பைனான்ஸில் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா பைனான்ஸோட ஆல் டெவலப்பரோரால் தான் இந்த ஏர்ட்ராப்போட சிஇஓ. அடுத்தது இந்த டிக்கெட் மூலம் இப்போ சும்மா ஃப்ளவர் கிளியர் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது. இன்னும் எதிர்காலத்தில் வேறு கிரிப்டோ ப்ராஜெக்ட்டுகளை கூட நம்ம இதில் கலெக்ட் பண்ணுற பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் டாஸ்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சோஷியல் டாஸ்க்கு தந்திப்பாங்க. இது செய்கிற மூலமாக நீங்கள் இதை கலெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது உங்களால் ரெஃபரன்ஸ் கொடுக்க இயலும்னு சொன்னால் ரெஃபரன்ஸ் கொடுக்குற மூலமாக earn பண்ணலாம். ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால் இந்த ப்ளம்பில் நீங்கள் ஏதாவது ஒரு இன்வைட் லிங்க் கூட தான் ஜாயின் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு இன்வைட் லிங்கில் 10 பேர் மட்டும் தான் ஜாயின் பண்ணலாம். எந்த லிங்க்கில் ஆல்ரெடி 10 பேர் ஜாயின் பண்ணதால் அதுக்கு மேலே ஆக்களுக்கு ஜாயின் பண்ண இயலாமல் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது இந்த ப்ளம் தர லிங்க் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு அனுப்புங்க. அதை நான் எங்களோட HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். அதன் மூலம் மற்ற ஆக்கள் உங்களோட லிங்கில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் பெனிஃபிட், அதெல்லாம் உங்களுக்கும் பெனிஃபிட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் மேக்ஸிமம் எவ்வளோக்கு இந்த ப்ளம் கோயினை கலெக்ட் பண்ணிடுமோ கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ளம்ப்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் அசோசியேட் மூலமாக எங்களுக்கு உங்களோட ரெஃபரல் லிங்க் அனுப்புங்க. நான் இந்த டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன்.